தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சீர்திருத்த நினைவு நாளின் இந்த சிறப்பு நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நிகழ்வுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சுவாமி, இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நாங்கள் இப்படி ஒளியின் மூலமாக பெண்கள் ஐக்கிய சங்கமாக மார்ட்டின் லூத்தர் அவர்களின் சீர்திருத்த திருநாளை எங்கள் திருச்சபை எங்கும் நினைவு கூறத்தக்கதாக இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நீர் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பினை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதோ சுவாமி, இந்த நாளிலே விசேஷமாக மத்திய மண்டலத்தின் சார்பாக இந்த நிகழ்வினை நாங்கள் துவங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டலமாக இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. எல்லா நாட்களிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் இருக்கட்டும். இதிலே கலந்து கொள்ளப் போகிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் அபரிவிதமாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் கொடுத்த மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்காக உமக்கு நன்றி. லுத்தரன் திருச்சபை எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, அவர் சபையை சீர்திருத்தம் செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் சீர்திருத்தம் அதிகம் தேவைப்படுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இந்த எல்லாவற்றையும் எங்களுடைய மனதிலே கொண்டு எங்களுடைய திருச்சபையை நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நல்ல நிலைக்கு கொண்டு போவதற்கு, எழும்பி பிரகாசிப்பதற்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களுக்கு ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக அமைந்திட நீர் கிருபை தாரும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய மாறாத பிரசன்னம் இருக்கட்டும். எங்களுடைய திருச்சபையை ஆசிர்வதிங்க, திருச்சபையின் பெரியவர்களை ஆசிர்வதிங்க, பெண்கள் ஐக்கிய சங்கத்தை ஆசிர்வதிங்க. எங்கெங்கெல்லாம் இருந்த ஆண்டவரே, கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இதிலே பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை அவர்களுடைய நாவாலே அறிக்கை செய்யும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்தபடியால் உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அத்தனை நாட்களிலும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசிர்வதித்து தாரும். இது சாட்சியாய் மாறட்டும், ஒவ்வொருவர் வாழ்விலும் இது மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் தோத்திரமும் 503வது சீர்திருத்த பண்டிகையின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இம்மாதம் 31ஆம் தேதி மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்களை நினைவு கூறும்படியாக சீர்திருத்த பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். எனவே நம்முடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானித்தபடி இந்த வாரம் முழுவதும் நமது திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 5 மண்டலங்களும் சிறப்பு நிகழ்வுகளை கொடுக்க இருக்கின்றார்கள். முதல் நாளாக இன்று 26/10/2020 திருச்சி மத்திய மண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சபைகுருவோடு இணைந்து சில நிகழ்வுகளை தயாரித்து உள்ளனர். எம்முடைய மண்டலத்தில் 11 குருசேகரங்களும் 2 கிளை குருசேகரங்களும் உண்டு. அவர்கள் அனைவரும் இணைந்து சபை குருவும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட சிறப்பான நிகழ்வுகளை தயாரித்து உள்ளோம். கண்டு களியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்நிகழ்வை நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்திய, ஆலோசனை கொடுத்த நமது கனம் பேராயர் ஐயா அவர்களுக்கும், ஊக்கமும் ஆக்கமும் அளித்த நமது பேராயர் அம்மா அவர்களுக்கும், நமது மத்திய செயற்குழு பொதுச் செயலர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பாதத்தின் சமர்ப்பித்து ஆண்டவருக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருப்பு அங்கிக்குள் கர்த்தரின் பட்டயம், கருப்பு அங்கிக்குள் கர்த்தரின் பட்டயம். ஜெர்மனியில் உதித்த இளைஞனே, உன் தந்தையினவா வழக்குரைஞராவது. இடியினவா துறவரம் அல்லவா? இடி வென்றது, துறவரம் உண்டாலும் மனநலம் சரியில்லை. இறையியல் முனைவராய் இறையிடம் நெருக்கம், துணிவுடன் தூய மனதுடன் துன்மார்க்கத்தை எரிந்துவிட்டு உண்மையுடன் நல் மனதுடன் உத்தமனாக மாறிவிட்ட நேரத்தில் வந்தது பேரிடி. ஆம், ஆலய கட்டுமான பணிக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினால் சிதறிடுமாம் பாவம். போப்பின் போதனை என்ன ஒரு வேதனை! வேதனையின் விளிம்பிலே
வெடிகுண்டல்லவா வெடித்தது. திருச்சபையை திருத்த 95 கோட்பாடுகள் அக்டோபர் 31 அதிரச் செய்தது. அடித்த ஆணி அந்த அதிகாரத்திற்கும் சேர்த்தது. சோதனைகள் சிலரை பதுக்கலாம், சிலரை செதுக்கலாம். சோதனை கூட்டணி அமைத்து லுத்தரை பதுக்கியது. இல்லை இல்லை, அவரை செதுக்கியது. போப்பின் தண்டனையை தீயிட்டு கொளுத்த தீவிரமடைந்ததுவே பிரச்சனை. 5ஆம் சார்லஸும் 3ஆம் ஃபிரெட்ரிக்கும் மத தலைவர்களும் தோற்றனர். விசுவாசமே அங்கு வென்றது. தாடிக்குள் புதைந்தார். புதிய ஏற்பாட்டை ஜெர்மானிய மொழியில் வணைந்தார். விட்டன்பர்க்கில் உழுந்துவிட்டு எரிந்தது. ஆராதனைகள் மாற்றியமைக்கப்பட்டது. கன்னியாஸ்திரிகளுக்கு விடுதலை. அதில் கேத்ரீனாவும் ஒருவரை கைப்பிடித்தார். புராட்டஸ்டன்ட் என்ற புது குழந்தை பிறந்தது. இன்றைய இளைஞனை, விசுவாச வீரனாய் துளிர்விடும் தளிரே, உனக்குள் உள் ஆற்றலை உசுப்பிவிடும். வல்லவரின் கரங்களில் சீடனாகிவிடும். திருத்துவ கடவுளிடம் திருப்பும் பார்வையை ஆபிரகாமை போல, மார்ட்டின் லூத்தரை போல விசுவாசத்தில் நிலைத்துவிடு. இந்த உலகை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்துவிடு. எங்கிருந்தாலும் அங்கிருப்போரின் கைகோர்த்து உறவாகிவிடு. வில்லுகளையும் வசை சொல்லுகளையும் அம்புகளையும் வம்புகளையும் எதிர்த்து நின்றிடு. அந்நிய இடமானாலும் கண்ணியம் தவறாது நடந்துவிடு. போதைகளில் சிக்கி பாதை மாறி 30களில் முழுகி விடுகிறது இந்த கால இளைஞர் சமுதாயம். நீயோ 30 அந்த இளைஞரை போல முழுமை பெற்றுவிடு. கருப்பு அங்கிக்குள் கர்த்தரின் பட்டை. கருப்பு அங்கிக்குள் கர்த்தரின் பட்டை. தூய திருத்துவ ஆலயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்களை பார்ப்பது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? என்ன விசேஷம்? உங்க கையில எல்லாம் ரோஜா பூ வச்சிருக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சா? இது ஊட்டியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரோஸு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நானும் கூட இது கடையில் பார்த்தேன், இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நானும் வாங்கிட்டு வந்தேன். அழகா இருந்துச்சுன்னு சொல்றீங்க, அதனுடைய மனம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. ஆனால் நம்மளுடைய மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தலின் அடையாளமாக ரோஜாப்புங்கிற ஒரு சின்னத்தை வச்சிருக்கிறாரு. ஆலயங்களில், சேரில், புல்ஃபிட்டில், நம்மளுடைய பேராலயத்தினுடைய புல்ஃபிட்டில் கூட அந்த சின்னம் இருக்குது. அந்த சின்னத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோமா? நம் இயேசு பாடுகளை, சிலுவை சுமந்த கிறிஸ்துவை வாழ்விலே முன்வைத்து பின் செல்வோம். சிலுவையின் பின்னால் சிறு இதயம் அது சிவந்தே இருப்பது உனக்காக. இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்தால் நீ சுகவாசி. சிலுவை இதயம் இருப்பதுவோ ஐந்திதழ் வெண்மை ரோஜாவிலே, விசுவாசித்தால் நீ பெற்றிடுவாய் தூதரை போல் சமாதான வாழ்வு. ஒரு நாள் வானில் இயேசுவை முகமுகமாக சந்திப்போமே. நம்பிடு நடப்பது நிச்சயமே, சொல்வது நீல நிறம்தானே. தங்க பட்டணம் மோட்சத்தில் முடிவில சந்தோஷ வாழ்வதையே குறிப்பது தங்க நிறம் தானே. லுத்தரின் ரோஜா சொல்கிறதே, லுத்தரின் ரோஜா சொல்கிறதே. Sola scriptura, sola fide, sola gratia, sola Christus, soli Deo, gloria
தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நல்மேப்பர் ஆலயம், புத்தூர் குருசேகரம், திருச்சி பெண்கள் ஐக்கிய சங்கம் இந்நாளில் கூடியிருக்கும் அனைவருக்கும் 503வது சீர்திருத்த பண்டிகையின் தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் திரியேக கடவுளின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சீர்திருத்த செம்மல் காலம் சென்ற மறைதிரு முனைவர் இறையியலின் அறிவர் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி அவர்கள் ஜெர்மனி நாட்டில் 1483ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் பிறந்து 1546ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 18ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மரித்தும் பேசுகிறார். லூத்தர் அவர்கள் ஒரு நாள் வேதாகமத்தை தியானிக்கையில் ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைகள் மீட்பின் நற்செய்தியை லுத்தர் கண்டுகொள்ளவும் புத்துயிர் பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். 1510ஆம் ஆண்டு ரோமாபுரிக்கு புனித பயணம் மேற்கொண்ட இவர் அங்கு கண்ட துறவிகளின் தந்திரமான பேச்சுகள், பொறுப்பற்ற வழிபாட்டு முறைகள், போப்பின் போலியான பக்தி, மாய்மால வாழ்வு, அதிகார ஆணவம், பாவம் மன்னிப்பு சீட்டு மூலம் ஆலயம் கட்ட நிதி திரட்டுதல் முதலியவை லுத்தரின் உள்ளத்தை புண்படுத்தின. ஆகவே கத்தோலிக்கரிடம் காணப்பட்ட தவறான கொள்கைகளை எதிர்க்க கர்த்தரின் சமூகத்தில் ஜெபித்து திருமறையின் ஆதாரங்களுடன் லத்தீன் மொழியில் 95 கோட்பாடுகள் எழுதி 1517ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 31ஆம் நாள் விக்டன்பர்க் ஆலயத்தில் மக்கள் பார்வையில் வைத்தார். இதை நாம் சீர்திருத்த பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம். இதனால் லுத்தர் எதிர்ப்புகளையும் பாடுகளையும் சந்திக்க நேர்ந்தது. கள்ளப்போதகன் என நீதி விசாரணையில் தீர்ப்பு பெற்றார். கர்த்தரும் நண்பர்களும் ஃப்ரெட்ரிக் இளவரசரும் உறுதுணையாக இருந்தார்கள். லுத்தர் தான் கிறிஸ்தவ பற்றுறுதியில் உண்மையாக நிற்கிறேன், கிறிஸ்துவே துணை என வெற்றி முழக்கமிட்டு புராட்டஸ்டன்ட் சபை ஏற்படுத்திட்டார். லத்தீன் மொழியில் இருந்த திருவிவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். சீர்திருத்த கொள்கைகளை பரப்ப வட ஐரோப்பிய நாடுகளில் சீர்திருத்த சபைகள் உருவாயின. 350க்கும் மேலான நூல்களையும் அருளுரைகளையும் எழுதி வெளியிட்டார். இசையில் ஆர்வம் கொண்ட அவர் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதினார். அதில் 35 பாடல்கள் நமது ஞானப்பாட்டு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. ஞான உபதேச வினாவிடை நூல், மேசை பேச்சு என்ற நகைச்சுவை நூல், மெலோன்தான் பற்றுறுதி அறிக்கையான அகுஸ்தாபுரி அறிக்கை இவரது படைப்புகளாகும். லுத்தர் வாழ்வில் உயிர் மூச்சாக நித்திய வாழ்விற்கு வழிநடத்தும் என முன்வைத்த கர்த்தரின் திருவாக்கியங்கள் திருமறை மட்டுமே, நம்பிக்கை மட்டுமே, கிருபை மட்டுமே. தனது இலட்சிய கருத்தை ஓவியமாக என் முத்திரை எனவும் நாம் அதை லுத்தர் ரோஜா என்கிறோம். கருப்பு சிலுவை சிகப்பான இருதயத்துக்கு உயிரூட்டத்தையும், சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவில் தான் வைத்துள்ள விசுவாசம், நம்பிக்கை. வெள்ளை ரோஜா நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆறுதல், அமைதி, தேவதூதர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிகளின் பரிசுத்தத்தை குறிக்கவும். நீல நிறம் ஆவியானவர் மேல் உள்ள விசுவாசம், சந்தோஷம், விண்ணக மகிழ்ச்சி. தங்க நிற விளிம்பு விலையேறப்பெற்ற விண்ணக பேரானந்தம். தங்க வளையல்கள் முடிவில்லா உலகத்தின் அனைத்து பொக்கிஷங்களையும் சிற்றின்பங்களையும் விட மேலானதும் கிறிஸ்து நித்திய ஜீவனை அருளுவார் என்ற சத்தியத்தையும் கூறுகிறது. 525ஆம் ஆண்டு துறவு ஒருவனை மீட்காது என்ற உண்மையை உணர்ந்த லுத்தர் கன்னியாஸ்திரியாகிய கேத்ரின் மோன்பராவை திருமணம் செய்தார். 3 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் பிறந்தார்கள். இன்று சீர்திருத்தம் செய்யப்பட்ட சபைகள் சீர்திருத்தம் ஏற்பட காரணமாயிருந்த லுத்தரின் 95 கோட்பாடுகளை பின்பற்றுகிறதா? ஆலயங்கள் இயேசு கிறிஸ்து கூறியது போல் ஜெப வீடாக இருக்கிறதா? அல்லவென்றால் கள்ளர் குகைகளாக மாறியுள்ளதா? நாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக அவரை பிரதிபலிக்கிறோமா? பின்னானவைகளை மறந்து பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறோமா? இந்த காலத்திற்கான சீர்திருத்தங்களை செய்து யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் என திரியேக கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ்கிறோமா? துதி, கனம், மகிமை, மாட்சிமை, வல்லமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தை உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே.
எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே, பாதை காட்ட வந்தே பூமி வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே, சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே உந்தன் நாமத்தை உயர்த்துவே. இன்றும் சீர்திருத்தங்கள் தேவையே. கிறிஸ்தவம் ஒரு அதி உன்னதமான மகிமையான மார்க்கம். இது மனிதனை மாற்றியமைத்து மகிமை விளங்கச் செய்யும் வல்லமை உள்ளது. மனிதனுடைய பாவம் செய்யும் சுவாபத்தை மாற்றுவதோடு செயல்களாலும் சுவாபங்களாலும் சிந்தனைகளாலும் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கச் செய்கிறது. ஆனால் எத்தனை பேரால் இது அதிக மேன்மையானதாக, மிக விசேஷமானதாக, மிக அவசியமானதாக கருதப்படுகிறது? பல தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகள் காரணமாகவும் பல பாரம்பரியமான கோட்பாடுகளினாலும் தனி மனித மாறுபட்ட சிந்தனைகளாலும் நாம் நேர்கோட்டிலிருந்து வழுவிய நிலையை காண்கின்றோம். எனவே இன்றும் சபையில் சீர்திருத்தங்கள் தேவையாய் இருக்கின்றன. வாருங்கள், ஆலயம் செல்வோம். இன்று தோத்திர பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத தட்டை ஏலம் விட ஆயத்தப்படுகிறார்கள். சென்று பார்ப்போம், வாருங்கள். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டின் தோத்திர பண்டிகைக்காக கூடியிருக்கும் எங்களை ஒவ்வொருவராக ஆசீர்வதித்து வேண்டும் என்று விரும்புகின்றோம். நெருக்கமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களது பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். துதிகரம் மகிமை அனைத்து உங்களுக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை ஏலமிடப்படுகிறது. உற்சாகமாக கலந்து கொள்ளவும். ஆசீர்வாதத்தை பாருங்க, ஆண்டு போதும் ஆசீர்வாதம் பண்றோம். இந்த ஆசீர்வாதத்தை யாரும் இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள போறீங்க தெரியல. அந்த அதிர்ஷ்டக்காரங்க கொடுக்கும் யாருன்னு தெரியல. முதல் ஏலம் என்னுடைய சார்பாக 10,000 கேட்கறது கேட்க 20,000 50,000 50 2 பேர் சொல்லிருக்கீங்க 50 சபா சரியான பட்டி இல்லை இன்னும் எதிர்பார்க்கிறேன் 65 ஆசீர்வாதம் இந்த ஆள் 65 யூனிட் டீச்சர் 80 கேட்டிருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு அவங்களுக்கு தான் போக போகுது. 80 பானக்கா 90 கேட்டிருக்காங்க. வேற இந்த ஆண்டு ஆசீர்வாதம் பானக்கா தான் முழுமையாக யாருமே ஆக்க போறீங்க. இந்த தட்டை யாருக்கும் தெரியல. 1 லட்சம் செல்வியக்கா வீட்டுக்கு ஆசீர்வாதம் தர போகுது. விட்டாதீங்க. இன்னும் மேலே கேட்ட அப்புறம் முடிச்சுக்கங்க. வேணாம் அந்த ஆசீர்வாதம். 1 லட்சம் 2 1 லட்சம் 3 1 லட்சம். இந்த ஆண்டு ஆசீர்வாதம் செல்வியக்கா. இது 1500ஆம் ஆண்டுகளில் பாவ மன்னிப்பு சீட்டு விற்ற நிகழ்வை நினைவுபடுத்துகிறதே. காணிக்கைகள், பலிகள், புண்ணிய செயல்கள் எதுவும் ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையையும் பெற்றுத்தர இயலாது. மீட்பு, இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம், சந்தோஷம், சமாதானம் யாவும் நமக்காக சிலுவையில் தன் வெளியேற பெற்ற மாசில்லாத இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதாலேயே கிடைக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்யும் புண்ணியங்களால் அல்ல.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். டிஎல்சி கிராபர்டி குருசேகரம் பெண்கள் ஐக்கிய சங்கம் மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த பண்டிகையை பற்றிய ஒரு கலந்துரையாடல். திருச்சபை வரலாற்றில் அந்தந்த காலகட்டத்தில் பல திருப்புனைகள் ஏற்பட்டு கிறிஸ்துவின் மனவாட்டியாக ஒரு புதிய பரிமாணங்களை பெற்று இன்று வரை வளர்ந்து நிமிர்ந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட நிகழ்வுகளில் 1517 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 ஜெர்மனியில் தூய மார்ட்டின் லூத்தர் அவர்களால் ஏற்பட்ட சீர்திருத்தம் ஒரு புதிய புராட்டஸ்டன்ட் அமைப்பு உருவாக வித்திட்டது. அந்த நாள் தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 சீர்திருத்த பண்டிகை திருநாளாக திருச்சபைகளில், குறிப்பாக லுத்தரன் திருச்சபைகளில் ஆசரிக்கப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் பல புரட்சிகள் செய்தாலும் அவர் செய்த திருமறை மொழிபெயர்ப்பு, திருமறை கோட்பாடுகள், இயற்றிய ஞான பாட்டுகள், ஆற்றிய சொற்பொழிவு இன்றளவும் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அஸ்திபாரமாகவும் ஆவிக்குரியதாகவும் வழிகாட்டியாகவும் உள்ளது. இவைகளை பற்றிய ஒரு கலந்துரையாடல் மூலம் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு லுத்தர் அவர்களின் இறை கோட்பாடுகளை பகிர்ந்து கொள்ளவும் விளைவோம். சகோதரி பாத்திமா அவர்களே, மார்ட்டின் லூத்தர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவருடைய வேலை, படிப்பு இவைகளை பற்றி ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்ல முடியுமே. கத்தோலிக்க திருச்சபை சபையில் மூட நம்பிக்கைகள், சடங்குகள், உடலை வருத்தல் போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்தது. அதை மார்ட்டின் லூத்தர் வெறுத்தார். அவர் கத்தோலிக்க திருச்சபையின் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதி ஆனார். இவர் பட்டப்படிப்பு, இசை ஞானம் பயின்று துறவிகளுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் கற்று அறிவ வல்லுநர் பட்டம் பெற்றார். மிக்க நன்றி. அன்பு சகோதரி ரோசி அவர்களே, லுத்தர் மனதை கலங்கச் செய்தவை எவை என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பாவ மன்னிப்பு சீட்டை பணம் கொடுத்து வாங்கினால் எப்பேற்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்ற கருத்து அவரது மனதை மிகவும் பாதித்தது. சிலை வணக்கம், மரியாள் வணக்கம் செய்வது மக்களுக்கு சட்டங்களினால் புதுவாழ்வு வராதது என்பதை உணர்ந்தார். சுவிசேஷத்தினால் மட்டுமே மக்களின் வாழ்வு மாறும் என்பதை வலியுறுத்தினார். அருமையாக சொன்னீர்கள். அன்பு சகோதரி மல்லிகா அவர்களே, சீர்திருத்தங்களை கொண்டு வர மார்ட்டின் லூத்தர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பீடு நடை போட்டு பிரசங்க பீடமேறி இன்னிசை குரலில் மக்களுக்கு அறிவுரையாற்றினார். பொறுமை, அன்பு, எளியவனை மதித்தல், எளிமையான வாழ்க்கை போன்ற கருத்துக்களை வலியுறுத்தினார். கிறிஸ்துவுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமாய் இருக்கிறேன் என்று முழங்கினார். 1517 ஆண்டு அக்டோபர் 31 விட்டன்பர்க் தேவாலய கதவில் 95 நியமங்களை ஆணியடித்து தொங்கவிட்டார். லுத்தர் 50 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். லுத்தர் வேதாகமத்தை லத்தீன் மொழியில் இருந்து தனது தாய்மொழியாக ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். 1522 புதிய ஏற்பாடு வெளிவந்தது. அவர் எழுதிய சிறிய ஞான உபதேசம் இன்னும் திருச்சபையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மிகச் சிறப்பு. அன்பு சகோதரி கலாராணி அவர்களே, மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தை பற்றி என்னென்ன கூறியிருக்கிறார் என்று கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக சொல்ல முடியும். மார்ட்டின் லூத்தர் என்றாலே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற இறை கோட்பாடு நமக்கு தெரியும் அல்லவா? கிரியையினால் அல்ல, விசுவாசம் மட்டுமே நம்மை இரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் நற்கிரியைகள் செய்து தவம் இருந்து இரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுவிடலாம் என்று எண்ணுவது தவறு. நீதிமான்களில் அநேகர் விசுவாசம் இல்லாமல் இப்படிப்பட்ட எண்ணங்களில் வாழ்ந்தனர். பாவத்தை உணராமல், பாவ அறிக்கை செய்யாமல், பரிகாரங்கள் மற்றும் தர்மங்கள் செய்து கடவுளின் அன்பையும் மீட்பையும் பெற்றுவிடலாம் என்று எண்ணி வாழ்ந்தனர். எனவேதான் மார்ட்டின் லூத்தர் விசுவாசம் மாத்திரம் நம்மை நீதிமானாக்கும் என்றார். மிக்க நன்றி.
அன்பு சகோதரி வயலட் அவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மார்ட்டின் லுத்தரை எந்த தாக்கங்கள் உங்களை மிகவும் கவர்ந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியும். மார்ட்டின் லூத்தர் எழுதிய சிறிய ஞான உபதேசம் மற்றும் பெரிய ஞான உபதேசம் என்னை அதிகமாக கவர்ந்தது. எனது திடப்படுதலின் போது எனது சபைகுரு மார்ட்டின் லூத்தர் பற்றியும் சிறிய ஞான உபதேசம் பற்றியும் தெளிவாக போதித்தார். கல்லாதவரின் வேதம் என்று அழைக்கப்படும் இந்த ஞான உபதேசத்தின் 5 ஆதி நியாயங்களான 10 கட்டளைகள், விசுவாச பிரமாணம், கர்த்தரின் ஜெபம், பரிசுத்த ஞானஸ்நான கட்டளை, பரிசுத்த ராபோஜன கட்டளை மற்றும் பாவ அறிக்கை ஜெபமும் பரலோகத்தின் திறவுகோல் என்ற போதனையும் நாங்கள் மனப்பாடமாக படித்து ஒப்புவித்தோம். மேலும் பலவிதமான ஜெபங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது. எனது வாலிப வயது முதல் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பேருதவியாக இருந்தது. மிக சிறப்பாக சொன்னீர்கள். அன்பு சகோதரி அருள்மணி அவர்களே, உங்களுக்கு மார்ட்டின் லுத்தரின் எந்த ஊழியம் பிடித்திருக்கிறது என்று கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியும். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஞானப்பாற்றுகளை இயற்றி இசையமைத்து ஆராதனை முறைமைகள் மகிழ்ச்சியோடும் இறை பக்தியோடும் அமைந்திட வழிவகுத்தவர். ஞானப்பாட்டுகள் பாட பாட இறை பிரசன்னம் நம் அருகே இறங்கி வரும் என்றும், கடவுளோடு நாம் நெருங்கி உறவாட இறை பாடல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொதுவாக நாம் ஞானப்பாட்டு 94 ஒன்று மாத்திரமே மார்ட்டின் லூத்தரின் இயற்றியது என எண்ணி அதை மட்டுமே நாம் வருடத்திற்கு ஒரு முறை கர்த்தர்தாம் எங்கள் துர்க்கம் என்று பாடி பின்னர் மார்ட்டின் லூத்தரை மறந்து விடுகிறோம். நமது ஞானப்பாட்டு புத்தகத்தில் 34 ஞானப்பாடுகள் உள்ளனவென்று உங்களுக்கு தெரியுமா? அவற்றுள் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்தியல் கோட்பாடுகள் மற்றும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய முக்கிய கிறிஸ்துவின் கோட்பாடுகளை ஞான பாட்டுகளாக மார்ட்டின் லூத்தர் இயற்றியுள்ளார். 244 தேவதுதி, நாம் பாடும் 100வது ஞானப்பாட்டு லித்தானி ஜபம், 47வது பாடல் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, 170 தூய இருதயத்தை நீ போன்றவற்றை அவர் எழுதிய பாடல்கள். நீங்கள் வேண்டுமானால் அவர் நமது ஞானப்பாட்டு புத்தகத்தில் அவரின் பெயர் போடப்பட்டுள்ள பாடல்களை இன்றைக்கே போய் பாருங்கள். மிக்க நன்றி. அன்பு சகோதரி திலகவதி அவர்களே, உங்களது பார்வையில் லுத்தர் யார் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்? சொல்லுங்களேன். நிச்சயமாக கூற முடியும். கிறிஸ்தவன் தனக்காக வாழ்பவன் இல்லை, கிறிஸ்துவுக்காகவும் பிறருக்காகவும் வாழுகின்றவனே கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் எல்லோருக்கும் பணி செய்கின்ற வேலைக்காரன். ஒரு கிறிஸ்தவன் எல்லோருக்கும் அன்பில் கட்டுப்பட்ட அடிமை. மெய்யான சமாதானத்தை கொண்டு வருபவன், மெய்யான சமாதானத்தை நாடுகிறவன் மெய் கிறிஸ்தவர்கள். திருவிருந்தின் போது பாவத்தை அறிக்கையிட்டு மனச்சார்பப்பட்டு நல்ல ஆயத்தத்துடன் பங்கு பெறுகிறவனே கிறிஸ்தவன். மிக்க நன்றி, சிறப்பாக கூறினீர்கள். ஆராதனை பற்றி மார்ட்டின் லுத்தர் என்னென்ன அறிவுரைகள் கூறினார் என்று நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஆராதனையில் மணி அடிப்பதும் குருக்களின் கூட்டமும் நம்மை தூய்மைப்படுத்தாது. கடவுளின் வசனம் மாத்திரமே நம்மை தூய்மைப்படுத்தும் என்ற விசுவாசத்துடன் நாம் பங்கு பெற வேண்டும். எந்த ஒரு நாளும் ஆராதனை நடக்கின்ற ஒரு சிறப்பான நாள், உயர்ந்த நாள், அருள் பொழியும் நாள். எனவே அனுதினமும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் முழு மனதுடனும் முழு சிந்தனையுடனும் பங்கு பெற வேண்டும். அவ்வாறு அது ஒரு விசுவாச பயிற்சி. அப்படி செய்தால் கடவுளின் வாக்கு தத்தங்களால் நம் இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். தேவ அன்பினால் நம் மனம் லேசாகும். இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நபரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது பெண்களாகிய நமக்கு மிகவும் நல்லது. ஆம், அவர்தான் மார்ட்டின் லுத்தரின் துணைவியார் திருமதி கேத்ரின் அம்மையார். அவர்களை பற்றி ஸ்டெல்லா அவர்களே, உங்களால் ஏதாவது கூற முடியுமா? ஆம், எனக்கு பிரியமான சகோதரிகளே, கேத்ரின் அம்மையார் பற்றி நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன். லுத்தர் தனது தனிப்பட்ட வாழ்விலும் சபை காரியங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளினாலும் நிறைய காரணங்களினால் அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தடுமாறினார். அப்படிப்பட்ட வேளையிலே
கேத்ரின் அம்மையார் உடனின்று ஊக்கப்படுத்தி அவருக்கு தைரியம் கொடுத்து அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துவாராம். ரோமர் 1:17 படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை லுத்தர் அவர்களிடம் கூறி விசுவாசத்தை தட்டி எழுப்புவாராம். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி என்ற வசனத்தின்படி அவர் வேத வசன அட்டைகளை எழுதி மெழுகுவர்த்தி வைத்து குழந்தைகளை அதில் ஈடுபடுத்துவாராம். கிறிஸ்மஸ் மரத்தை வடிவமைத்தவர் கேத்ரின் அம்மையார் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி அந்த கிறிஸ்மஸ் மரத்திற்கு வேத வசன அட்டைகளை எழுதி மெழுகுவர்த்தி வைத்து குழந்தைகளை ஈடுபட செய்வாராம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வசனத்தை சொல்லி இருள் சூழ்ந்த நிலையிலும் மின்னும் நட்சத்திரங்களாக வண்ண விளக்குகள் பொருத்தி குழந்தைகளை மகிழ்வடைய செய்வார். கேத்ரின் அம்மையார் நகைச்சுவை உணர்வு உடையவர். லுத்தர் மிகவும் சோர்வான நேரங்களில் அவர் நகைச்சுவை கூறி அவர் பல வேடங்கள் அணிந்து லுத்தரை சந்தோஷப்படுத்துவாராம். மிக அருமை. நமக்கு பல நல்ல புதிய தகவல்களை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பு கிராப்பட்டி பெண்கள் ஐக்கிய சங்கம். இந்நிகழ்வினை கண்ட உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களின் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்திய நல்ல பரம தகப்பனே, இந்த வேலையை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் இந்த சீர்திருத்த பண்டிகையை நல்ல முறையில் கொண்டாட நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மரண பரியந்தும் அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்தரோம். ஆமீன். பெண்கள் சங்கத்தின் மூலமாக இந்த சீர்திருத்த திருநாளை கொண்டாடுகின்ற உத்தரன் செல்வ நேரத்திற்கு பரிசாக பங்காக இந்த பாடல் வழங்கப்படுகிறது. இந்த பாடலை பாடும் முன்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரவ தந்தையே, ஜெபிக்கின்ற வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த நாளில் கூட இந்த திருச்சபைக்காக இந்த சீர்திருத்த செம்மல் அறிவர் மார்ட்டின் லூத்தர் அவருடைய சிறப்பினை புகழ்ந்து பாடலாக ஆண்டவரை எழுதி அதற்கு பண் அமைத்து இந்த நாளிலும் அதை மிக சிறப்பாக ஆண்டவரே இந்த உற்சவத்தின் வழியாக ஆண்டவரை நாங்கள் இந்த பெண்கள் ஐக்கிய சங்கம் மத்திய மண்டலத்துக்கு வழங்குகிறோம். இதை பண் இசைத்த அருமையான திருமதி ஜூப்ரி ஆசிரியர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகின்ற பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இதில் இசைக்கின்ற அருமையான தலைமை ஆசிரியர் திரு லெனின் அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதையும் இந்த நிகழ்வின் துவக்கம் முதல் நிலை வரைக்கும் கூட இருந்து வழிநடத்தும் இறைவன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
சேர்த்துள்ள பெண்களை சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக பாடி மகிழ்ந்து சீர்திருத்தத்தையும் மாண்பினையும் புரட்சியையும் இந்த நாளில ஆண்டவரை வெளிப்படுத்தின அருளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய தெய்வீக பாதையிலே நேர்மையாக நடந்து புரட்சியினுடைய பரிசுத்த ஆண்டவரை அருள் திரு மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய ஆண்டவரை கொள்கையிலே உறுதியாக இருக்க எங்களுக்கு துணை புரிந்தவர்கள் இறைவன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுடைய பரிசுத்த ஆவியுடைய நல்லவர்களும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். பராமரிப்பு சொல்கிறோம். அக்டோபர் 31 2020 நம்முடைய மார்ட்டின் லூத்தர் அவர்களினுடைய சீர்திருத்த பணியினுடைய 503வது நாள். டாக்டர் லூத்தர் அவர்களுக்கு இசையில் ஆர்வம். அவர் ஸ்மார்ட் சாங் புக் என்ற ஒன்றை 1527 வெளியிட்டார். அப்பொழுதுதான் கர்த்தர் தான் எங்கள் துர்க்கமும் அரண் பலமும் ஆமே என்ற 93வது ஞான பாடலை சங்கீதம் 46 அடிப்படையில் எழுதி வெளியிட்டார். The one who sings praise double என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது ஐரோப்பா கண்டம் முழுவதும் த பிளாக் பிளேக் என்ற சாவுக்கேதுமான நோய் வந்திருந்தது. இப்பொழுதுள்ள COVID-19 போல. டாக்டர் லூத்தர் அவர்கள் அப்பொழுது வித்தன்பர்க் பட்டணம் சென்று நோயாளிகளை கவனித்து வந்தார். ஆலயங்களிலே கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த பாடல்களை எழுதினார். அதுதான் ஞான பாடல்கள். ஆகவே பாடல் வழியாக பொன்மலை குருசேகரத்தை சேர்ந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் விசுவாசத்தை குறித்து இப்பாடலை வழங்குகின்றோம். நன்றி. இந்த
பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். டிஎல்சி அபிஷேகநாதர் ஆலயம் அன்னமங்கலம் திருச்சபையின் சார்பாக இந்த திருச்சி ரீஜன் நம்முடைய சென்ட்ரல் ரீஜன் சார்பாக நம்முடைய பேராயர் ஐயா, பேராயர் அம்மா, இந்த திருச்சி ரீஜனுடைய செக்ரட்டரி அவர்களுடைய ஆலோசனையின்படி எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் 95வது ஞான பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். கிறிஸ்துக்கு எதிராளி என் வினையை பார்த்து வேதத்தின் வெளிச்சம் எங்களுடனே தரிக்க பண்ணும் கர்த்தரே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபையின் சார்பாக இந்த பெண்களை சங்கம் அபிஷேகநாதர் ஆலயத்தின் சார்பாக இந்த வாய்ப்பை கொடுத்ததான பேராயர் ஐயா, பேராயர் அம்மா, இந்த திருச்சி ரீஜனுடைய செக்ரட்டரி, அந்த பொருளர்,
அந்த டீம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் தோத்திரத்தையும் எங்களுடைய அபிஷேகநாதர் ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோ, நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோ, முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர், முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர். உய்யும் வகை அறியும் பலனே இல்லை, உய்யும் வகை அறியும் பலனே இல்லை, நர செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை, நர செய்யும் கிரியைகளில் நலனே இல்லை. பாவக்கடன் ஒழிக்க பலமையற்றோ, பாவக்கடன் ஒழிக்க பலமையற்றோ, ஏன் சாபம் அழிவினுக்கும் தகைமையற்றோ, ஏன் சாபம் அழிவினுக்கும் தகைமையற்றோ. தேவன் கிருபையொன்றே நம்மை பார்க்கும், தேவன் கிருபையொன்றே நம்மை பார்க்கும், அவர் மாவன்பே பாவிகளின் கடன் தீர்க்கும், அவர் மாவன்பே பாவிகளின் கடன் தீர்க்கும். நீதிமானை குற்றம் சாட்ட யாராலே ஆகும், நீதிமானை குற்றம் சாட்ட யாராலே ஆகும், அவன் பாதகம் பழிமரணம் யாவுமே போகும், அவன் பாதகம் பழிமரணம் யாவுமே போகும். தேவனின் பிள்ளை நான் என்றவன் துள்ளுவான், தேவனின் பிள்ளை நான் என்றவன் துள்ளுவான், தீய பாவ வழிதனை பகைத்து தள்ளுவான், தீய பாவ வழிதனை பகைத்து தள்ளுவான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான், மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். பரம்பீரன் பணி புரிவோம் அல்லேலுயா, பணிவான பணி புரிவோம் அல்லேலுயா, துணிவான பணி புரிவோம் அல்லேலுயா. பரம்பீரன் பணி புரிவோம் அல்லேலுயா, பணிவான பணி புரிவோம் அல்லேலுயா, துணிவான பணி புரிவோம் அல்லேலுயா. நமது திருச்சபையின் முன்னாள் பேராயர் ஒருவரின் பொன்னான இந்த வார்த்தைகளை தம்முடைய வாழ்வில் மெய்ப்பித்து காட்டியவர்தான் ஜெர்மனியில் உள்ள ஐஸ்லிபன் என்ற ஊரில் பிறந்த மார்ட்டின் லுத்தர் ஆவார். அவருடைய போராட்ட வாழ்க்கையினால் நமக்கு கிடைத்தது நமது லுத்தரன் திருச்சபை. கிபி 1517 ஆண்டு அக்டோபர் 31 நாளில் சகல ஆன்மாக்களின் ஆலயத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் தாக்குதல்களை எதிர்த்து 95 கோரிக்கைகளை முன்வைத்த நாளையே நாம் சீர்திருத்த பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் நம் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் பெரம்பலூர் தூய யோவான் ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். மேலும் சீர்திருத்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட இத்தகைய அரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த கணம் பேராயர் அவர்களுக்கும் மற்றும் திருச்சபை தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ட்டின் லூத்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பின்னணியாக கொண்டு செம்மொழி சொற்களை பூக்களாக்கி
கவிமாலையாக தொகுத்து வழங்குகின்றோம். மனுக்குலத்தின் மாமணியே மார்ட்டின் லுத்தரே, மனுக்குலத்தின் மாமணியே மார்ட்டின் லுத்தரே, புரட்டஸ்தாந்தின் தந்தையே திருச்சபை சீர்திருத்தவாதியே, புரட்டஸ்தாந்தின் தந்தையே திருச்சபை சீர்திருத்தவாதியே, 1483 ஹான்ஸ் மார்கரெட்டா தம்பதியரின் மகனாய் உருவெடுத்தீர். 1483 ஹான்ஸ் மார்கரெட்டா தம்பதியரின் மகனாய் உருவெடுத்தீர். 1505 புனித அகஸ்டியரின் சீடராய் கிறிஸ்தவ புனித பயணம் மேற்கொண்டீர். 1505 புனித அகஸ்டியரின் சீடராய் கிறிஸ்தவ புனித பயணம் மேற்கொண்டீர். 1510 பணமோ மத போதனையின் அடிமைத்தனமோ ஆவிக்குரிய ரட்சிப்பை தராது என்பதை ஆணித்தரமாக இயம்பினீர். 1510 பணமோ மத போதனையின் அடிமைத்தனமோ ஆவிக்குரிய ரட்சிப்பை தராது என்பதை ஆணித்தரமாக இயம்பினீர். பாமரனும் புரிந்து கொள்ள பகட்டில்லா விவிலிய மொழிபெயர்ப்பு தந்த நீர் ஒரு புத்திசலித்தனமான இறையியலார். பாமரனும் புரிந்து கொள்ள பகட்டில்லா விவிலிய மொழிபெயர்ப்பு தந்த நீர் ஒரு புத்திசாலித்தனமான இறையியலார், தைரியமான சீர்திருத்தவாதி. குறிக்கோளினை குறிப்பாக கொண்ட ஒரு குறிஞ்சி மலர், குறிக்கோளினை குறிப்பாக கொண்ட ஒரு குறிஞ்சி மலர். விவிலிய கோட்பாட்டை உரக்க கூறி வியக்கச் செய்த விடிவெள்ளி, விவிலிய கோட்பாட்டை உரக்க கூறி வியக்கச் செய்த விடிவெள்ளி. ரோமச்சபையின் எதேச்சதிகாரத்தை சுட்டெரித்த சூரியன், ரோமச்சபையின் எதேச்சதிகாரத்தை சுட்டெரித்த சூரியன். ரோமச்சபையின் சட்டத்தையே உருமாற்றிய ஜெர்மானிய சட்ட மாமேதை நீர், ரோமச்சபையின் சட்டத்தையே உருமாற்றிய ஜெர்மானிய சட்ட மாமேதை நீர். விட்டன்பர்க் ஆலய கதவுகள் விலக்கிடுமே 95 கோரிக்கைகளை, விட்டன்பர்க் ஆலய கதவுகள் விலக்கிடுமே 95 கோரிக்கைகளை. தாய் சபை உம்மை நீக்கினாலும் தளராத அருணோதயமாய் தோன்றினீர், தாய் சபை உம்மை நீக்கினாலும் தளராத அருணோதயமாய் தோன்றினீர். தரணியெங்கும் தழைக்கச் செய்தீர் எங்கள் லுத்தரன் திருச்சபையை, தரணியெங்கும் தழைக்கச் செய்தீர் எங்கள் லுத்தரன் திருச்சபையை. துறவியை துணைவராக்கி தூய இல்லறம் துய்த்த தூயவர் நேர், துறவியை துணைவராக்கி தூய இல்லறம் துய்த்த தூயவர் நேர். 1546 வாழ்க்கை பயணம் முடித்த தூய புரட்சி வீரர் நேர், 1546 வாழ்க்கை பயணம் முடித்த தூய புரட்சி வீரர் நேர். கோதுமை மணியாய் நீர் விதைக்கப்பட்டீர், விளைவு கோடானு கோடியாய் லுத்தரன் திருச்சபை மக்கள். கோதுமை மணியாய் நீர் விதைக்கப்பட்டீர், விளைவு கோடானு கோடியாய் லுத்தரன் திருச்சபை மக்கள். உம் இறையியல் சிந்தனைகள் எம் திருச்சபையின் அஸ்திபாரங்கள், உம் இறையியல் சிந்தனைகள் எம் திருச்சபையின் அஸ்திபாரங்கள். உம் புரட்சி கருத்துக்கள் யாவும் கிறிஸ்தவத்தின் அசைக்க இயலா அடிச்சுவடுகள், உம் புரட்சி கருத்துக்கள் யாவும் கிறிஸ்தவத்தின் அசைக்க இயலா அடிச்சுவடுகள். இறையரசில் இளைப்பாறும் உம்மால் இறைமாட்சி வெளிப்பட்டதே தோத்திரம், இறையரசில் இளைப்பாறும் உம்மால் இறைமாட்சி வெளிப்பட்டதே தோத்திரம். மார்ட்டின் லுத்தரின் போதனைகளுக்கு மாற்று கருத்து உண்டா நம்மில்? இல்லை. மார்ட்டின் லுத்தரின் போதனைகளுக்கு மாற்று கருத்து உண்டா நம்மில்? இல்லை. மனம் திரும்புதலால் மட்டுமே ரட்சிப்பு இவர்தம் தாரக மந்திரம், மனம் திரும்புதலால் மட்டுமே ரட்சிப்பு இவர்தம் தாரக மந்திரம். நீதிமான் ஆவது விசுவாசத்தினால் மட்டுமே லுத்தரின் சத்திய போதனை, நீதிமான் ஆவது விசுவாசத்தினால் மட்டுமே லுத்தரின் சத்திய போதனை. திருச்சபையின் கதிரவனாய் ஒளி வீசியவர் மார்ட்டின் லுத்தரே, திருச்சபையின் கதிரவனாய் ஒளி வீசியவர் மார்ட்டின் லுத்தரே. திருமறை வசனங்கள் நம் வாழ்வில் திருப்பங்களை ஏற்படுத்தட்டும், திருமறை வசனங்கள் நம் வாழ்வில் திருப்பங்களை ஏற்படுத்தட்டும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளால் இம்மையும் மறுமையும் ஒளிரட்டும், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளால் இம்மையும் மறுமையும் ஒளிரட்டும். இறை மைந்தனில் உயிர்த்தெழுதல் பரலோகில் நம்மை சேர்க்கட்டும், இறை மைந்தனில் உயிர்த்தெழுதல் பரலோகில் நம்மை சேர்க்கட்டும். மூவொருமை தத்துவம் நம் திருச்சபையின் உயிர் மூச்சாகட்டும், மூவொருமை தத்துவம் நம் திருச்சபையின் உயிர் மூச்சாகட்டும். மார்ட்டின் லுத்தர்கள் பலர் தோன்றி மண்ணுலகும் விண்ணுலகும் கம்பீரிக்கட்டும், மார்ட்டின் லுத்தர்கள் பலர் தோன்றி மண்ணுலகும் விண்ணுலகும் கம்பீரிக்கட்டும். புரட்டஸ்தாந்த் என்னும் புதுமை இப்பூ உலகை ஆளட்டும், புரட்டஸ்தாந்த் என்னும் புதுமை இப்பூ உலகை ஆளட்டும். நன்றி.
இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் தோத்திரம். இந்த நாள் திருநாளின் முக்கியமான அம்சங்களை பற்றி அறிய வருகிறோம். சீர்திருத்த திருநாள் சிறப்பிக்க தஞ்சை மறைமாவட்ட பெண்கள் ஐக்கிய சங்கமாக ஜெர்மானிய சிங்கமாகிய சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூத்தர் மகத்தான செயல்களை இணைந்து எடுத்துரைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் பெருமிதம் அடைகிறோம். சீர்திருத்த திருநாளில் நாம் யாவரும் அறிந்ததில் சிறந்தது, சிறந்ததில் பிறந்தது, பிறந்ததில் வளர்ந்தது, வளர்ந்ததில் மலர்ந்தது. இதை பற்றி நாம் இன்று அறிய கர்த்தர் கிருபை செய்வாராக. அறிந்தது, மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க ஆளுகைக்கு எதிராக தான் எழுதிய 95 கட்டளை கொண்ட ஆவணத்தை தேவாலயத்தின் வாசல் கதவில் ஆணி அடித்து வைத்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். அந்த நாள் அக்டோபர் 31ஆம் நாள். இது நடந்தது 1517ஆம் ஆண்டில் விட்டன்பெர்க் நகரிலே தேவாலயத்தின் புனித ரோமானிய அரசுக்கு தன் எதிர்ப்பை அறிவித்து அவர் செய்த ஒரு செயல் இது. அடுத்ததாக, அறிந்ததில் சிறந்தது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவனே பாக்கியவதிமதி, விசுவாசிக்கிறவன் நீதிமான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க வழிபாட்டில் சடங்கு, சம்பிரதாயம், காசு கொடுத்தால் சொர்க்கம் போன்றவற்றை உடைத்து கிறிஸ்தவ சமயத்தில் விவிலியத்திலும் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தவர் மார்ட்டின் லூத்தர். சிறந்ததில் பிறந்தது, கிருபை மட்டுமே, வார்த்தை மட்டுமே, லுத்தரன் திருச்சபை நம்பிக்கை மட்டுமே. இது மூன்றிலும் சிறந்ததில் பிறந்தது, பிறந்ததில் வளர்ந்தது. உலகெங்கும் லுத்தரன் திருச்சபைகள் வளர்ந்தது மட்டுமல்ல, அது பெரிய சாட்சியாகவும் கூட விளங்குகிறது. வளர்ந்ததில் மலர்ந்தது. கருத்துள்ள லுத்தரன் கோட்பாடுகள் கவர்ந்திருக்கும் லுத்தரன் ஆராதனை, நெஞ்சுருகும் திருவிருந்து ஆராதனை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி, இது அனைத்தும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் நாம் இருப்பது கடவுளின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன். இனி வரும் நிகழ்ச்சிகளை அனைத்தையும் நீங்கள் கண்டு மகிழும்படி கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். குணசாலியான ஸ்திரீ நாடகம். TELC தூய தேற்றவாளன் ஆலயம், தஞ்சாவூர். திருச்சபையின் மணவாளனாம் இயேசு கிறிஸ்து தாம் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மீட்ட இத்திருச்சபையினை மீண்டும் கட்டியெழுப்ப பல பக்தர்களை அனுப்பியிருக்கிறார். இஸ்ரவேலை வழிநடத்த கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். பிரஜாதியாரை வழிநடத்த பவுலை தேர்ந்தெடுத்தார். அதுபோல சர்வாதிகாரம் படைத்த போப்பரசை எதிர்த்து திருச்சபையை சீர்திருத்தி அமைக்க கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் மார்ட்டின் லூத்தர். போதகர் மார்ட்டின் லூத்தரின் பின்னாக நின்று அவரது ஊழியத்தில் ஆலோசனையும் தைரியமும் அளித்து ஊக்கப்படுத்தியவர் அவரது அன்பின் துணைவியார் கேத்ரின் அம்மையார் ஆவார். அவருடைய வாழ்வில் நடந்த ஓர் உண்மை சம்பவத்தை ஒரு சிறிய குறு நாடகமாக நடித்து காட்ட இதோ வருகிறார்கள் நம் தஞ்சை TELC தூய தேற்றவாளன் ஆலயத்தின் சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க சகோதரிகள். காண்போமா? ஆமாமா, இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார். அது எனக்கு பெரும் துக்கமாக இருக்கிறது. என்ன, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரா? இல்லை இல்லை, அதை நீ எப்படி சொல்லுவாய்? இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதுவே எனக்கு பெரும் கவலை. நீ
நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் மரிக்கவில்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக அவர்கள் மத்தியில் இருக்கிறார். ஏன் அவர்கள் உனக்கு விசுவாசம் இல்லையா? எனக்கு விசுவாசம் இருக்கிறது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்ன? சீக்கிரம் சொல்லு கேத்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து ஜீவிக்கிறவராக இருக்கிறபடியால் நீங்கள் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? உங்கள் கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிட்டு உற்சாகமாய் இருங்கள். சற்று யோசித்து பார்த்தால் கேத்தை சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அல்லவா? கேத்தி, நான் இனி கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன். அவர் எனக்கு துணையாக இருப்பதால் நான் துணிவுடனும் ஞானத்துடனும் சந்தோஷத்துடனும் போராடி வெற்றி பெறுவேன். இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் கருப்பு ஆடையை அணிந்து வந்தேன். இப்பொழுது நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதனால் மகிழ்ச்சியோடு நான் வெள்ளை ஆடையை அணிந்து வந்திருக்கிறேன். மனைவியை கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைந்தான் என்ற வேத வாக்கியத்தின்படி நல்ல மனைவியை கொடுத்த தேவனை துதிக்கிறேன். வாக்கியாத்தி, நாம் இருவரும் சென்று தேவனை துதிக்கலாம். திருச்சபையின் சீர்திருத்த செம்மல் டாக்டர் மார்ட்டின் லூத்தரை நினைவு கூறும் இந்த பொன்னாள் அக்டோபர் 31. இந்நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி கூறும். பெண்களாகிய நாமும் லூத்தரின் துணைவியாரை போல குணசாலியான பெண்களாக செயல்பட்டு தீமைகளை அழித்து நன்மைகளை பெருக்கி நல்லவைகளை கூட்டி திருச்சபை வளர பாடுபடுவோம். கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். TELC கும்பகோணம் திருச்சிலுவை ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சீர்திருத்த திருநாளை முன்னிட்டு மார்ட்டின் லூத்தர் பற்றிய பாடல். Oh
சொல்லணும்னா இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம் போதவே போதாது. அதனால இதோட முடிச்சுக்குவோம். ஏசு சாமிக்கு மங்கள பாட்டு பாடிட்டு போலாமா? பாடுவோம்னா திருச்சபையின் பெண்களுக்கு சங்கம் வழங்கும் மார்ட்டின் லூத்தரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய விழுப்பாடு.
மத்திய காலம் பல்வேறு எழுச்சிகளும் மாற்றங்களும் நிறைந்த காலம். அரசியல் சூழலில் பல்வேறு போர்களின் விளைவால் குழப்பங்கள் அதிகமாய் உருவாயின. வசதி படைத்த ஒரு சிலரிடம் ஆட்சிகள் இருந்தன. அதனால் அவர்கள் நினைத்ததே சட்டம் என்ற அவல நிலை இருந்தது. மக்கள் தங்கள் உரிமையை நினைக்கவோ எழுப்பவோ வழியில்லாமல் இருந்தனர். பொருளாதார முறைகளில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டதால் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி நிலவியது. அரசியல் குழப்பங்களும் பொருளாதார நெருக்கடியும் சமய சூழலை அதிகமாய் பாதித்தன. ஜெர்மனி நாட்டில் உள்ள சாக்சோனி மாவட்டத்தில் ஐஸ்லேவன் என்ற நகரில் ஹான்ஸ் லூத்தருக்கும் மார்கரெட் அன்னாவுக்கும் 1483ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் பிறந்தார். அப்படியா? லுத்தரின் மூதாதையர்கள் உழவு தொழில் செய்தார்கள். வழிவழியாக நிலங்களில் குத்தகைக்கு பயிர் செய்பவர்கள். விளைச்சலில் 1/6 பகுதியை நில உரிமையாளருக்கு கட்டிவிட்டு மிஞ்சியதை தங்கள் மனம் போல செலவு செய்வார்கள். லுத்தரின் தந்தை செப்பு சுரங்கத்தில் பணியாளராக பணிபுரிந்தார். அதே சமயம் வருமானம் போதுமானதாக இல்லை. எனவே வறுமை தாண்டவம் ஆடியது. எனவே மார்கரெட் அம்மையாரும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி வர வேண்டியிருந்தது. ஆனாலும் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பெற்றோர்கள் வறுமையில் வாடினாலும் பக்தி வாழ்க்கையில் மிகவும் சிறந்தவர்களாய் இருந்தனர். சரிக்கா, பெற்றோர்களை பற்றியும் அவர்கள் வேலைகளை பற்றியும் சொன்னீங்க. அவர்கள் பெற்றோருக்கு இவர் மட்டும்தானா அல்லது வேறு பிள்ளைகள் இருந்தார்களா? லுத்தரின் பெற்றோருக்கு மொத்தம் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். பக்தி நிறை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்ற திருமறை வசனத்தை மனதில் கொண்டு பிள்ளைகளை கடவுளை அறிவில் படைத்தார்கள். அக்கா, லுத்தர் என்ன படிப்பு படித்தார்கள்? லுத்தரின் தந்தை தனது மகனை படிப்பறிவிக்க ஓர் அறிஞனாக விரும்பினார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவராகவும் இளமையில் கல் என்ற முதுமொழி கேட்கவும் மார்ட்டின் லூத்தர் இளமையில் இருந்தே படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் காட்டினார். 5 வயதாயிருக்கையில் மான்ஸ்பெர்கில் உள்ள லத்தீன் தொடக்கப் பள்ளியில் 1488ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டார். 1497ஆம் ஆண்டு லுத்தருக்கு 14 வயதாகும் போது மாக்டபர் என்னும் நகரில் பிரதர் ஆஃப் த காமன் லைஃப் என்னும் பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் சுவர்களை காணும் வாய்ப்பை பெற்றார். தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே படிப்பை முடித்த லுத்தர் கல்லூரில் சேர்ந்தாரே. கல்லூரில் சேர்ந்தாரே. வாற்றி கொட்டை துறவியாக வாழவும் மாற்றிக்கொண்டாரே. வாழவும் மாற்றிக்கொண்டாரே. தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே போடே தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே நானிதம் தந்தானே. இந்நிலையில் கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத சூழ்நிலையில் படிப்பு
அவனுக்கு பிச்சை எடுக்க வைப்பதும் தாயின் படுத்து தூங்குவதும் நடந்தே செல்வதும் பெரும் அதிர்ச்சியை அளித்தது. மீட்பு என்பது புனித பயணத்திலோ புனித படிக்கட்டுகளிலோ புனித பொருட்களிலோ இல்லை, நம்பிக்கையினால் மட்டுமே இயலும் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தார். பாவத்தை போக்க பாவமன்னிப்பு சீட்டு வாங்குவதனால் மகிழ்ச்சி இல்லை என்று உணர்ந்த புத்தர் போப்பாண்டவரையும் மத குருமார்களையும் எதிர்த்து 95 நியாயங்களை எழுதி ஆலயத்தின் கதவில் ஒட்டினார். ரொம்ப பாவம் அக்கா லுத்தர். நோயுடனும் சமாதானம் பண்ணி சிறப்புற முடித்து
ஐஸ்லேண்டில் தோன்றிய மார்ட்டின் லூதர் அதே ஊரில் ஆண்டவரின் பாதத்தில் சேர்ந்தார். தமிழ் சுவிசேஷர் லுத்தரன் திருச்சபை பரிசுத்த மிசாயல் ஆலயம் மேட்டுப்பட்டி குருசேகரம் 1883ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பேராலயத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய சீர்திருத்த பண்டிகையின் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமி இல்லாமல் இருந்தபோது அவர் வெளிச்சத்தையும் மனுக்குலத்தினுடைய நன்மைகளையும் இந்த பூமிக்கு கொடுத்தது போல அவருடைய ஒரே பேரான குமாரனை அன்பையும் பாவ மன்னிப்பையும் நம்மோடு இருக்கும்படியாக செய்தார். திருச்சபை வரலாற்றிலே இருண்ட காலமாக இருந்தபோது மார்ட்டின் லூத்தர் என்ற ஆண்டவருடைய தெய்வீக மனிதனின் மூலமாக திருச்சபையில் இருந்த இருளை அகற்ற ஆண்டவர் மார்ட்டின் லூத்தர் என்ற பெரிய ஆவிக்குரிய மனிதனை தேர்ந்தெடுத்தார். அப்படி சிறப்புமிக்க சீர்திருத்த செம்மல் என்று அழைக்கப்படுகின்ற ஹான்ஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் கொண்டு வந்த இந்த சீர்திருத்த பண்டிகையை நாங்கள் அனைவரும் இந்த நாளிலே மேட்டுப்பட்டி குருசேகரத்தின் சார்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து உங்களோடு மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்களுடைய வாக்குகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். லூத்தரின் வாக்கு. கடவுளின் 1 கடவுளின் வார்த்தை, 2 கிறிஸ்துவின் மீட்பு பணி, 3 பாவ மன்னிப்பு, 4 மனிதர் மனந்திரும்புதலும் அறிக்கை செய்தலும், 5 நம்பிக்கையால் மட்டுமே நீதி, 6 கிறிஸ்தவ இறைவேண்டல், 7 திருமுழுக்கு, 8 இறை அரசு. லுத்தரின் வாக்கு 1 கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தைக்கும் மனிதரின் வார்த்தைக்கும் வேறுபாடு உண்டு. கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வு தர வேண்டும். கர்த்தரின் வார்த்தைக்கு ஆறுதல் தரும் வல்லமை உண்டு. லுத்தரின் வாக்கு 2 கிறிஸ்துவின் மீட்பு பணி. படைக்கப்பட்டவை இந்த பரிகாரத்தை செய்ய இயலாது. கடவுளின் ஒரே மகன் இறங்கி வருவதை தவிர வேறு வழி இல்லை. கிறிஸ்துவின் பாடலை பற்றி வந்து கொண்டிராமல் பாவிகளாகி நம் மீது கொண்ட அன்பினால் நம்மை சிலுவை மரணத்தின் மீட்டு ரட்சித்தார். லுத்தரின் வாக்கு 3 பாவமும் மன்னிப்பும். கடவுள் நமது பாவ மன்னிப்புக்கு பல அடையாளங்களையும் அருள் சாதனைகளையும் வழங்கியுள்ளார். நற்செய்தி அறிவித்தல், திருமுழுக்கு, திருவிருந்து, உள்ளத்தில் இயக்கும் தூய ஆவியானவர் போன்றவை. இவையே நாம் பாவ மன்னிப்பு பெற வழிவகுக்கின்றன. லுத்தரின் வாக்கு 4 மனம் திரும்புதலும் அறிக்கை செய்தலும். மனம் திரும்புதல் என்பது மரம். பாவத்தை பற்றிய சிந்தனை மரத்தின் கனி. மரம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். லுத்தரின் வாக்கு 5 நம்பிக்கையால் மட்டுமே நீதி. கிறிஸ்துவுக்குள் மட்டுமே நீதி. சட்டங்களின் துணையால் நீதிமானாக முடியாது. விசுவாசமே நீதியை பிறப்பிக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். லுத்தரன் வாக்கு 6 கிறிஸ்தவ இறைவன் வேண்டுதல். விண்ணப்பத்திற்கு எவ்வித விடையும் கிடைக்காவிடினும் தொடர்ந்து சந்தேகப்படாமல் இறைவேண்டுதல் செய்ய வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக மேலாக செய்ய கடவுள் வல்லவர். லுத்தரன் வாக்கு திருமுழுக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா நாட்டினரையும் சிசராக்குங்கள். தந்தை மைந்தன் தூய ஆவியானரின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே தேவரின் கட்டளை. லுத்தரின் வாக்கு 8 இறையரசு. இறையரசு அவரது வார்த்தையின் மூலம் நம்பிக்கையின் வழியாக சிலுவையின் மூலமாக நமக்கு கிட்டுகிறது. நாமும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நம்பிக்கைக்கு உள்ளாக சிலுவையின் மூலமாக வழிநடத்தி அனைவரும் இறையரசை பெற வழிவகுப்போம். அனைவருக்கும் இனிய சீர்திருத்த திருநாளை நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய சீர்திருத்த திருநாள் வாழ்த்துக்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புள்ளம்பாடி குருசேகரம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சீர்திருத்த திருநாள் வாழ்த்துகளும் தோத்திரங்களும். இந்த திருநாளின் சிறப்பு நிகழ்விற்காக லுத்தரின் சீர்திருத்தத்திற்கு வித்தாக அமைந்த வசனத்தை பற்றி சிறு கட்டுரையாக காண்போம். நாம் சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லுத்தர் இறையியல் கல்லூரியில் பணியாற்றிய காலத்தில் திருமறையை ஆழ்ந்து தியானித்ததன் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ நம்பிக்கை மிகவும் தேவை என உணர்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் திருச்சபையில் இருந்த திருமறைக்கு விரோதமான வழிமுறைகளையும் அநீதிகளையும் கண்டு மனம் வருந்தினார். திருச்சபைக்கு சீர்திருத்தம் தேவை என்பதை உணர்ந்தார். அவரின் இந்த சீர்திருத்தத்திற்கு வித்தாக அமைந்த திருமறை வசனம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் நம் திருமறையில் ரோமர் 1 அதிகாரம் 17 வசனத்திலும், ஆபகூக் 2 அதிகாரம் 14 வசனத்திலும், கலாத்தியர் 3 அதிகாரம் 11 வசனத்திலும், எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனத்திலும் காண்கிறோம். நாம் இந்த வசனத்தை 3 தலைப்புகளின் கீழ் தியானிக்கலாம். முதல் தலைப்பு, விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இரண்டாவது தலைப்பு, விசுவாச வாழ்வை மேற்கொண்டவர்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக கொடுத்தான். விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போனார்கள். மூன்றாவது தலைப்பு, விசுவாசத்தினால் பெரும் பலன்கள். விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கிற்கு தப்பினார்கள், பலவீனத்தால் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இவை அனைத்தும் எவ்வாறு நடந்தது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்லவா? அன்பு சகோதரிகளே, லுத்தர் ஒருவரின் விசுவாசம் ஒரு சீர்திருத்த சபையை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான விசுவாசிகளையும் உருவாக்கியது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வசனம் நாம் அனைவரும் அறிந்தது. ஆதலால் பெண்களாகிய நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம் குடும்பம், நம் சமுதாயம் என்று விரிவடைந்து செல்லட்டும். நல்ல மாற்றங்கள் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். ஆனால் அவை கடவுளுக்கு மாட்சிமையாய் அமையட்டும். நன்றி.